தேசிய பாடசாலை என்று சொல்லக்கூடிய 2 பாடசாலைகளும் மட்பட் கழுதாவளி மகாவித்யாலயம் பெயரை மாற்றம் தேசிய பாடசாலையாக வைத்துக் கொண்டிராமல் பேர் கேட்டா போல தன்னுடைய நாமத்தை தடம் பதித்திருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சான்றாக அமைவது என்று மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். அதே போன்று அதனுடைய கனிஷ்ட பாடசாலையான ராமகிருஷ்ண மிஷன் கழுதாவளி ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் ஆரம்ப பாடசாலை, இந்த பாடசாலையில் விளைகின்ற முத்துக்கள் தான் தேசிய பாடசாலையினுடைய சாதனையாளர்களாக இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு 1991 பேட்ச் ஓஎல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையில் அவற்றை காணக்கூடியவாக இருந்தது. ஒரு மாணவருக்கு நல்ல அழகு தான் கற்ற ஆசானை தனது காலம் முழுவதும் கண்ணியமாக அவரை கௌரவப்படுத்துவது, கல்விச்சுவை வழங்குபவர்கள் வழங்கியவர்கள் காலத்தால் அழியாதவர்கள் என்று சொல்லுவாங்க. உங்களை பார்க்கின்ற பொழுது மேடையிலே ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஓய்வு பெற்று அர்ப்பணிப்பான சேவையாற்றிய ஆசிரியர்கள் உங்களை கண்டு எனக்கு உண்மையிலே மனம் நிகழ்கின்றது. உங்களுடைய அரவணைப்பிலே வளர்க்கப்பட்ட இந்த மாணவர்கள், நீங்கள் அன்று கண்ட குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி படித்து பட்டம் பெற்று பல பதவி நிலைகளை அலங்கரித்துக் கொண்டு இன்று உங்கள் பாதம் கொண்டு இந்த மேடையிலே வழங்குகின்ற இந்த நல்ல தருணத்தை உண்மையில் இறைவன் ஏற்படுத்தி தந்தமைக்காக நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். 1991 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலாக இந்த ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்து இந்த நிகழ்வை நீங்கள் ஆரம்பித்து வைத்திருப்பது இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற முதல் நிகழ்வாக நான் அறிகிறேன். எனக்கு உண்மையிலே இந்த பணிப்பாளர் வகையில் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே அது நடந்தாலும் கூட அலுவலகத்துக்கு தொடர்பு இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அறியப்படாமல் நடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த நிகழ்விலே நான் ஒரு அதிதியாக கலந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் மீது வைத்திருக்கின்ற நன்றியுணர்வும் ஆசிரியர்கள் உங்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு ஆதரவை என்னால் கண்டு உண்மையிலே ஆனந்தம் கொள்கிறேன். கழுதாவளை என்பது நீங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த கனவையும் எங்களுடைய இடத்தை வகிக்கின்ற ஒரு பிரதேசம், ஒரு பகுதி அல்லது மக்கள் மாநிலங்களை கொண்ட ஒரு இடம். இந்த இடத்திலே கல்வி கற்றவர்கள் பொறியியலாளர்களாக வைத்தியர்களாக மாத்திரமன்றி அவர்களை நாம் உருவாக்கிய ஆசிரியர்களும் கூட, இங்கே இருக்கின்ற பணிப்பாளர்கள் கூட இந்த நிகழ்விலே அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் விடுதியங்களையும் நாங்கள் எதிர்த்து தவறி இருக்கிறோம் அல்லது அந்த பழக்க வழக்கங்கள் அருகி கொண்டு போகின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது கவலை அளிக்கிறது. ஒருவர் இன்னொருவரை சகோதரனாக அல்லது ஒரு சகோதரியாக ஒரு நன்றி உணர்வுடன் நினைத்து வாழ்கின்ற அந்த வழக்கமான வாழ்வியல்புகள் மருவி போவதற்கு உண்மையில் கல்விப்புலத்திலே கடமையாற்றுவதற்கு அடிப்படையிலே கவலை அடைகிறோம். வெறுமனே புத்தகத்தை படித்துக் கொண்டு பரீட்சைகளுக்காக மாத்திர மாணவர்களை தயார்படுத்துகின்ற பணியிலே நாங்களும் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையில் வேதனை அடைகிறது. இவற்றுக்கெல்லாம் அப்பால் நாங்கள் மாணவர்களிடம் வளர்க்க வேண்டிய இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களும் நன்றி உணர்வும் உண்மையிலே தொடர்ச்சியாக ஆசிரியர்களால் பாடசாலைகளில் போதிக்கப்பட வேண்டியவை என்பதற்கு அப்பால் அவருடைய நாளாந்த தினசரி கற்றுக்கற்பித்தல் நடவடிக்கைகளின் பொழுதும் அவை ஊட்டி கொடுக்கப்பட வேண்டியவை. அந்த அடிப்படையிலே 1991 பேட்சுடைய திருவாளர் வேலு இளங்கோவன் வைத்தியர்கள் அவருடைய தாயாரை அழைத்து இந்த இடத்திலே 6.5 லட்சம் பெறுமதிக்கு மேலான ஒரு ஸ்மார்ட் போர்ட்டை வழங்கி இந்த பாடசாலையுடைய உங்களுடைய உறவுகளுடைய கல்விக்காக நீங்கள் நல்ல கைங்கரியத்தை செய்திருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுடைய அன்பு தோழர்கள் தோழிகள் சார்பாகவும் கல்வி திணைக்களம் சார்பாகவும் நான் நன்றி கொள்கிறேன். மேலும் அவர்கள் நினைத்ததாக திருவாளர் சதாகரன் லண்டனிலிருந்து வருகிறது அந்த ஸ்மார்ட் போர்ட் ரூமை புனரமைப்பு செய்து இது ஒரு முழுமையான அழகான பெருமதியான ஒரு ஸ்மார்ட்
போர்ட் கிளாஸ் ரூம் ஒன்றை நீங்கள் திறன் வகுப்பறை ஒன்றை இன்று இந்த மாணவர்களுக்காக நீங்கள் கல்வி திணைக்களத்துக்கு ஒப்படைத்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக நான் நன்றி உணர்வுகளை பாராட்டுகிறேன். ஸ்மார்ட் போர்ட் இஸ் நாட் a screen. It's not just like a screen, but it's a bridge. It is a bridge between the ideas and image. ஒரு திறன் பலகை என்பது வெறுமனே திரை மாத்திரமல்ல, அது எங்களுடைய சிந்தனைக்கும் சித்திரத்துக்கும் இடையே பரிமாற்றத்தை பேணக்கூடிய ஒரு பாலமாக காணப்படுகிறது என அண்மையிலே செய்யப்பட்ட ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகவே திறன் பலகையை பயன்படுத்தி ஒரு மாணவன் தன்னுடைய சிந்தனையை விரிப்பதற்கும் தன்னுடைய எண்ணங்களை படங்களாக வடிவமைப்பதற்கும் கூட இந்த திறன் பலகை வகுப்பறையை நாங்கள் அண்மை காலமாக அறிமுகம் செய்து வருகிறோம். இதனுடைய பணிப்பாளர் பாஸ்கரசர் அவர்கள் கூறியது போல கடந்த காலங்களிலே அது அப்பொழுது தேவைப்படாட்டாலும் எங்களுடைய COVID-19 எகனாமிக் கிரைசிஸ் இந்த சிச்சுவேஷனிலே பாடசாலை மாணவர்கள் கல்வியை இழந்து வீடுகளிலே தரித்திருந்த காலத்திலே அவர்களுக்கு கல்வியினுடைய அத்தியாவசியத்தை வீட்டில் இருந்தவாறு கற்கக்கூடிய தேவைப்பாடு ஒன்று எழுந்தபொழுது இந்த ஸ்மார்ட் போர்ட் எல்லாமே வெளியில் வந்தன. ஆகவே அவற்றுடைய பிரியமாக நான் அண்மை காலமாக கண்டுகொண்டேன். அதற்கு நாங்களும் பல பணிகளை ஆற்றி வருகிறோம். கிராமப்புற பாடசாலைகளிலே இந்த மாதிரியான வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அண்மையிலே எங்களுடைய கணிதம் விஞ்ஞானம் ஆகிய 2 பாடங்களுக்குமே ஆசிரியர்கள் இல்லாத 10 பாடசாலைகளுக்கு IMHO மற்றும் மெட்ரம் பவுண்டேஷனுடைய நிதி உதவியுடன் 10 திறன் பலகைகளை கொடுத்து கணித ஆசிரியர்கள் 20 பேர் இல்லாத துறையை 2 ஆசிரியர்களை கொண்டு அலுவலகத்திலிருந்து இணைய வழியாக அவர்களுக்கு ஒரே நேர புத்தியை கற்பிக்கின்ற சிறந்த பிராக்டிஸை எங்களுடைய பட்டமளிப்பிலே கொண்டிருப்பதற்கான காரணமே இந்த திறன் பலகை தான். ஆகவே 20 ஆசிரியருடைய அரசுடைய நியமனத்தினுடைய தேவையை நாங்கள் 2 ஆசிரியர்களை கொண்டு நிவர்த்தி செய்து வருகிறோம். அதே போன்று இன்னும் 12 பாடசாலைகள் IT மற்றும் எங்களுடைய ஆங்கில மொழிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. IT பாடத்திற்கும் ஆங்கில மொழி பாடத்திற்குமான ஆசிரியர்கள் இல்லாத 2 பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லாத 12 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பாடசாலைகளுக்கு ஒரே நேர சுத்தியை வகுத்து பாடசாலை நேரத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த 24 ஆசிரியர் தேவையை மேலும் 2 ஆசிரியர்களை கொண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். இலங்கை அரசுடைய தற்போதைய கொள்கையும் கூட டிஜிட்டலைஸ் பிளாட்ஃபார்ம். ஆகவே என்னுடைய எண்ண தளத்திலிருந்து மாணவனுடைய கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயமான யுகத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொறுப்பேற்ற திருவாளர் குணாளன் அவர்கள் காக்காட்சிவட்ட விஸ்வமா வித்தியாலயத்திலே பிரதிநிதிகளாக நியமனம் செய்யப்பட்ட பொழுது நான் அவரை அந்த பாடசாலைக்கு அதிபராக மாற்றியிருந்தேன். அவருடைய ஆச்சரியம் ஆளுமையை உணர்ந்து கொண்டதான் அதிபர் பதவி அவருக்கு கொடுத்த வேளையிலே அவர் திடீரென துவைந்தார். அவருடைய நலன் கருதி நாங்கள் இந்த பாடசாலையை முன்னாள் அதிபருடன் அவரை விண்ணப்பித்திருந்தோம். இந்த பாடசாலை அதிபர் காலம் அவருடைய சேவை காலம் நிறைவடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய அவசிய தேவை நிர்வாகத்தினால் தேவை ஏற்பட்ட பொழுது இந்த பாடசாலை அதிபராக அவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு பல அதிகாரிகள் ஒத்துழைப்பு தந்தார்கள். உண்மையிலே இதனை இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே தகுதியான பொருத்தமான அதிபர்களுடைய பாடசாலைக்கு கிடைத்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. பாடசாலையிலே மாணவர்களின் கல்வி அல்லது சாதனைகள் என்பது வெறுமனே ஒரு பிரிவினரால் மாத்திரம் நடைபெற முடியாது. வெறுமனே அதிபர் ஆசிரியர்கள் அதிகாரிகள் மாத்திரம் அதனை கண்டுகொள்ள முடியாது. பெற்றார் சமூகமும் பழைய மாணவர்களும் ஏனைய சமூக அமைப்புகளும் இந்த பாடசாலையுடைய வெற்றிக்காக இணைகின்ற பொழுது இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்கப்பட முடியாது. அண்மையிலே நாங்கள் ஒரு பாடசாலையை சகல வகுப்பறைகளும் ஸ்மார்ட் போர்ட் கொண்ட நவீன வகுப்பறைகளையாக மாற்றுகின்ற வேலை திட்டத்திலே ஈடுபட்ட பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று முடிகிறது. எங்களுடைய பெரிய கண்டாரை விநாயகர் வித்யாலயம் சகல வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கொண்ட ஒரு பாடசாலையாக இந்த வலயத்திலே திகழ்ந்தது உங்கள் எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். ஆர்கிய வித்யாலயம் இந்த ஆண்டிலிருந்து அந்த செயல்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்படுகிறது என்பதற்காக இந்த செய்தியை இந்த இடத்திலே நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் செய்த அந்த ஒரு ஸ்மார்ட் போர்ட் இன்று நான் ஏற்கனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பொழுது அதனை உறுதி செய்து கொண்டேன். நீங்கள் செய்த நல்ல பணிக்காக இன்னொரு ஸ்மார்ட் போர்ட்டை நாங்கள் இந்த மாதம் இந்த பாடசாலைக்கு கொடுப்பதற்காக தீர்மானம் செய்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கின்ற பொழுது நாங்கள் பல உதவிகளை பல முயற்சிகளை செய்ய முடியும்.
ஒரு அரசு அதிகாரிகள் எங்களுடைய அரசு கொள்கைகளுக்கு அமைவாக எங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்புகளுக்கு அமைவாக எங்களால் செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் செய்வதற்காக காத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ரூபாய் 1 மில்லியனை இந்த பாடசாலைக்கு ஒதுக்கி இருக்கோம். இதே பிரச்சனை முன்னாள் அதிபரால் முன்வைக்கப்பட்ட பொழுது நாங்கள் ரூபாய் 1 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி இந்த பாடசாலை திருத்தத்துக்காக எங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி கூட ஒதுக்கி இருக்கோம். ஆனாலும் அது போதாமை நிலவுகிறதனால் இந்த வந்து வேலைகள் பூர்த்தியடைய வேண்டிய தேவைப்பாடு உங்களுடைய அதிபர்களாக எனக்கு உணர்த்தப்பட்டது. மேலும் இந்த பாடசாலை கட்டிட வசதியை கொண்டு காணப்படுகிறது. ஆனால் ஏனைய பௌதிக வசதிகள் இன்னும் போதாமைகள் நிலவுகின்றது என்பதை உங்களுடைய அதிபர்கள் கோடிட்டு காட்டினார். நான் நினைக்கிறேன் இன்னும் பல திட்டங்கள் இந்த பாடசாலையில் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் மெதுவாக செய்வதற்கு நாங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு அதிபர் கிடைத்ததை போல, நல்ல ஆசிரியர் இருப்பதை போல நீங்களும் நல்லவர்கள் இந்த பாடசாலைக்காக ஒன்றிணைகின்ற பொழுது அவை அத்தனையும் சாத்தியமாகும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு விரும்புகிறேன். ஆகவே அதிகமான உண்மை இது பல விடயங்களில் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு. ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூமை திறப்பது, மெட்ரிக் ஆளாக்கி அதிபர்களை ஆசிரியர்களை கௌரவிப்பது, மற்றும் பாடசாலைக்காக அன்பளிப்புள்ள பல அதிதிகளை நீங்கள் கௌரவித்தவை போன்ற நல்ல விடயங்களை பல பரிமாணங்களில் ஏற்பட்ட இந்த நிகழ்வை இந்த மண்டபத்திலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெட்கப்படாமல் சொல்கிறேன், இந்த பாடசாலையில் நான் பல வகுப்பறைகளை பார்த்திருக்கிறேன், கீர்த்தனங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறேன். இதுதான் இந்த பாடசாலையிலே கலந்து கொள்கின்ற முதலாவது ஒரு நிகழ்வு என்பதை இந்த இடத்தில் நான் வெட்கப்பட்டு கூறுகின்றேன். அவ்வாறான நிகழ்வுகள் இந்த பாடசாலையிலே ஒழுங்கமைக்கப்படவில்லை. இது ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் எடுக்கலாம், குறைபாடாகவும் எடுக்கலாம். எதிர்காலத்திலே உங்களுடைய அதிபர் தொடங்கி இருக்கிறார். இன்னும் பல நல்ல காரியங்களுக்கு பாடசாலையிலே நிறைவேற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் 1990 பேட்சுக்கு கோடி நன்றி கொள்ளி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலாவது போய் பார்க்கின்ற ஆசிரியர் மாணவ காரணத்தினாலே நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். அவருக்கு இந்த கௌரவம் கிடைத்ததை பற்றி அவருக்கு எடுத்து இந்த கௌரவத்தை நான் காலையில் போன போது ஞாபகப்படுத்தி கலைத்தால் என்ன செய்வதற்கு தர முடியாது கவலைப்பட்டார். இருந்தாலும் அவர் இந்த ஓய்வு பார்க்கின்ற காரணத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியுடைய போகிறேன். அப்போ கிடைத்த பாடசாலை அவருக்கு 16ஆம் குரல் 16 காலம் கரண்ட் இல்லை, போக்குவரத்து இல்லை. இப்போ தெரியும், இப்போ காலைக்கால் பஸ் இருக்கிறது, பஸ் இந்த காலம். அவர் பாடசாலை செல்வதை பற்றி ஆசிரியருக்கு சொல்ல வேணும். 4 மணிக்கு அப்போ 4 மணிக்கு எழுப்பி வியாபாரத்தில் கொண்டோட பந்தம் டோக்கியில் பந்தம் தான் ஒரே பந்தத்தை வெட்டி நடந்து போய் எங்கே போகணும்? புறமொழி துறைக்கு போகணும். புறமொழி துறைக்கு சென்று அங்கிருந்து அக்கரைப்பட்டு மண்டூரி சென்று அங்கிருந்து மாட்டு வழியிலே 16 மணிக்கு போகும். இவ்வாறு தான் பாடசாலை சென்று அந்த கற்பித்தலை ஆரம்பித்தவர். ஆகவே இப்பொழுது ஆசிரியர்கள் ஒரு 10 பக்கத்தை செல்வதற்கு, ஒரு பக்கத்து பாடத்தை செல்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள், பஸ் வரைக்கும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவ்வாறு பந்தம் கொடுத்தி பந்தத்தை வீட்டுக்கு சென்று புறமொழி துறைக்கு சென்று அங்கால் அக்கரைப்பட்டு மண்டூருக்கு போய் மண்டூரிலிருந்து ஒரு முத்தையா என்ற வண்டியிலே சென்றுதான் உடனே பாடசாலை 16 மணிக்கு சென்றார். இவ்வாறு தான் கற்பித்தலை மேற்கொண்டிருக்கிறார். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உண்மையிலேயே எங்களோட தாயாரின் அர்ப்பணிப்பு, தந்தையின் அர்ப்பணிப்பு. அவர் ஒரு சிறந்த ஒரு ஊழியர் இருந்தவர். இன்று நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறோம்னா காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு தான், அவருடைய செயற்பாடு தான். நாங்களாக அவர்கள் தேடிக்கொள்ளவில்லை. ஏன் சொல்லுவோம், நீங்களும் தற்பொழுது ஆசிரியரும் நீங்கள் உண்மையிலே சிறந்த சேவையாக இருந்தால் தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு நிர்வாகம் பேர் கேட்ட போது சொன்னது அவர் 10 பேர். இந்த பிள்ளைங்க பேர் அந்த பிள்ளையாளிடம் உணரும். இவரால் பிள்ளையை டாக்டராக கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளை பிரசன் சொல்றது ஏன் அந்த பிள்ளை தெரியாது, இந்த பேர் தெரியாது, செல்வி பேர் தெரியும். அவள் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அந்த பிள்ளையை படிக்கிறவர்களை நிச்சயமை சொல்லி அழைக்கப்பட்ட பேரை சொன்னவர்கள் வெட்டி தலைவருக்கு இருக்கின்றார். 4 மாதத்தில் டீச்சர் பிள்ளைகளை கவலைப்படாமல் அது இவ்வாறு ஒரு பாடசாலை ஆசிரியர் பாடசாலை மாணவரை பற்றி முழுக்கென்னும் பொழுது பிள்ளைவர்களாக காகிதம் பின்னாடி அறிந்தால் மட்டும்தான் கல்வியை சிறப்பாக வளர்க்க முடியும். ஆகவே அம்மாவை பற்றி பலபடியே கூறுவாங்க என்றால் படித்த கூட படித்த உடையங்கள் கற்பித்தெல்லாம் தெரியும். ஆனால் அது புறவரை இந்த ஆசிரியர் அவ்வாறு இருந்தால் தான் சிறந்த ஆசிரியர் அவரும் கூறி
அம்மாவை கருது கூட்டி ஓடி அமர்ந்தேன் நம்பி வர